காலையில் எந்திரிச்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுறல. வீட்டிலேருந்து ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் பார்த்தியா, அந்த கேப்பில் கூட நீ என்னையும் யோசிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுறல. கிளாஸில் டீச்சர் கிளாஸ் நடத்தும்போது எல்லாரும் கிளாஸை கவனிப்பாங்க, ஆனால் நீ என்னை பார்த்துட்டே இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல எதுக்கு எஸ் சொல்லணும் எதுக்கு நோ சொல்லணுங்கிறத நீங்க ப்ரிப்பேர்டா போனீங்கனாலே தவறுகள் நடக்காது. எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுக்காக சினிமாவில் மட்டும்தான் தப்பு நடக்குது, இந்த ஒரு வாய்ஸ் கொடுக்குற ஒரு டப்பிங் துறையில் மட்டும்தான் தப்பு நடக்குதுன்னா ஆமாம் நடக்குது. ஒரு குழந்தை, அது ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற ஒரு குழந்தையோ அந்த ஒரு மாதிரி தூக்கி கொஞ்சிற ஒரு விஷயத்தையும் ஒரு பார்த்து நம்ம ரசிக்கிற ஒரு குழந்தைங்களை எப்படி இவங்களுக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்தோட சில ஆண்கள் பார்க்குறாங்கன்றது எனக்கு புரியல. ஒரு 14 வருஷம் ஜெயில் தண்டனை கூட அவங்க ரொம்ப ஹாப்பியா தான் வேலை வெட்டிக்கு போகாம எந்த கடமையும் இருக்காது. நீங்க ஜெயில போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வெளியில சுத்திட்டு இருக்கும்போது ஜாலியா உள்ள சுத்திட்டு இருக்க போறாங்க. வல்லவன் டைலாக்கு கோவமா பேசுறீங்க ஃபர்ஸ்ட், அதே சேடா ஹாப்பியா ரொமான்டிக்கா, இந்த 4 டாஸ்க் உங்களுக்கு வல்லவனோட வாய்ஸ் தான். காலையில் எந்திரிச்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் பாத்தியா, அந்த கேப்ல கூட நீ என்னையே யோசிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது எல்லாரும் கிளாஸ் கவனிப்பாங்க, ஆனா நீ என்ன பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனா நீ போக கூடாது, என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ராத்திரி என் கூட போன்ல பேசிட்டே இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல. லவ் பண்ற இல்ல. இப்போ அது இப்படி ஆட்டுங்க. சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. என்ன சிம்பிள் மாதிரி பண்ணுங்க. சேடா காலையில எந்திரிச்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல. வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் பாத்தியா, அந்த கேப்ல கூட நீ என்னையே யோசிச்சுட்டு வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல. கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நீ கிளாஸ் கவனிக்க கூடாது, என்னையே பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனா நீ போக கூடாது, என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல. ராத்திரி எல்லாரும் தூங்கிடுவாங்க, ஆனா நீ தூங்க கூடாது, என் கூடவே போன்ல பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட அந்த வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல. சூப்பர். ரொமான்டிக்கா ரீமாசனுக்கு இதுல அடாவடித்தனமான ரீமாசன் ரொமான்டிக்கான யூ கேன் டு இட். காலையில் எந்திரிச்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. வீட்டுல இருந்து ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் பாத்தியா, அந்த கேப்ல கூட நீ என்னையே யோசிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது எல்லாரும் கிளாஸை கவனிப்பாங்க, ஆனா நீ என்ன பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனா நீ போக கூடாது, என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீ நான் லவ் பண்ற இல்ல. ராத்திரி நீ என் கூட ஃபோன்ல பேசிட்டே இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கேன், அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல. லவ் பண்ற இல்ல வல்லா. ஏய், லவ் பண்றல்ல, பண்றியா இல்லையா? சூப்பரா இருக்கு மேம். சீரியஸா நல்லா இருக்குது. அந்த கார்ல இருந்து கோவமா வருவாங்க, அந்த டைலாக் பேசிடுங்க. ஓகே. குத்துதா, கொடையுதா, அப்படியே எரியுதா. எனக்கு எப்படி இருந்திருக்கும். என்ன வேணாலும் தூக்கி போட்டுட்டல, இப்ப உன்ன ஒருத்தி தூக்கி போட்டுட்டா. சூப்பரா இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்க்கலாமா? கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொமான்டிக்காவா? ஏய், குத்துதா,
குடையுதா? ஏய், எரியுதா? நீ என்ன வேணும்னு தூக்கி போட்டுட்டு போன இல்ல, இப்ப உன்னை ஒருத்தி, ஆஹா, யார் உன்னை தூக்கி போட்டுட்டு போனாலும் இந்த வல்லாக்கு நான் தான் இருப்பேன். ஏன்னா நீ என்ன லவ் பண்றியோ இல்லையோ தெரியாது வல்லா, நான் உன்னை லவ் பண்றேன். சூப்பர் மேம், நல்லா இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இப்போ ரீசெண்டாக கருப்பு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அது பாத்தீங்களா? அது எப்படி இருக்குது? என்ன மாதிரி பவர்ஃபுல்லா? அச்சச்சோ, அது அப்படி சொன்னா நான் அதை பத்தி பேசிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு என்னன்னா, அது என்ன சொல்றது, இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாவே கூட நம்ம இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஒரு, எனக்கு இதுக்கு நான் உங்களுக்கு உண்மையிலுமே தேங்க்ஸ் சொல்றேன். இதுல வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டதுதான் தெய்வங்கள். ஏன்னா எந்த சாமியும் வந்து இதை செய்ய, அதை இந்த கெடுதல் செய்ய உங்களை அழிச்சிடுன்னு சொல்லி கொடுக்கல. எல்லா மதமும் எல்லா தெய்வங்களும் நல்லதுதான் சொல்லி கொடுக்குது. ஸோ அந்த வகையில பார்த்தா காட் இஸ் ஒன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் இன் காட், அவ்வளவுதான். ஈவன் தோ நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் எனக்கு வந்து எல்லா தெய்வங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த கருப்பு படம் பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலா தான் நம்ம தியேட்டர்ல போய் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டுன்னு சொன்னது எதுக்காகனா, இந்த இன்டர்வியூல எனக்கு வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்க எந்த படத்துல எப்படி பேசிருக்கீங்க, இதுல வந்து இந்த வாய்ஸ் எனக்கு பேசி காட்டுங்கன்றதை தாண்டி ஒரு படத்தை பார்த்த அந்த அனுபவத்தை கேட்கறது எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா கருப்பு. ஸோ அந்த கடவுளோட பிளஸிங் நம்ம எல்லாருக்குமே இருக்கட்டும். அந்த படம் வந்து கேஷுவலா தான் ஃபேமிலியோட போய் பார்த்தேன். ஒரு இதுவா பார்க்கும்போது கூட ஒன்று ஜாலியா அந்த நமக்கு யூஸ்வலா மூவினாலே பாப்கார்ன் அந்த ஒரு கோல்ட் காஃபி வச்சுக்கிட்டு ஜாலியா படம் பார்த்துட்டு இருந்தோம். அது தெரியல, அது ஒரு கிளைமேக்ஸ் அது வரும்போது அந்த சாங் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு சீரியஸ்லி இதை வந்து மற்றவங்களுக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த சாங் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் படத்தை வந்து இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்படி வந்து தியேட்டர்ல இப்படி படம் பார்த்து இப்படி பார்த்துட்டு இருக்கேன் அந்த இது மூவியை. பிளஸ் வந்து நெக்ஸ்ட் அந்த ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி ஒரு மாதிரி இப்படி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சுங்க. எனக்கு சொல்ல தெரியல எனக்கு. அது அப்படி இப்படி ஆயிட்டே இருந்தது. அது இப்படி பண்ற, அதை கண்ட்ரோல் பண்ற என்ன தெரியலையே, நம்மளுக்கு என்ன ஆகுது, இப்படி பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இப்படி வச்சு அது பார்த்தா இப்படி ஆகுது. இந்த பக்கம் என்னோட 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் என்னோட நீஸ் 2 பேர், அக்கா பசங்க டாட்டர்ஸ், அவங்க 2 பேர் இந்த பக்கம் இருக்காங்க. நடுவுல நான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். போக போக அது தெரிய ஒரு ஷேக் ஆகுதுங்க. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆனது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஏது எதுவுமே தெரியாது. அந்த ஸ்கிரீன் தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து சயின்டிபிக்கான ஒரு விஷயம். அண்ட் வந்து அந்த சாங்கோட ஒரு தியேட்டர்ல இருக்கிற அவ்வளோ அந்த ஒரு ஹெவி சாங்னால வந்து சில பேருக்கு வந்து அந்த காடோட பிரசன்ஸ் அவங்களுக்குள்ள வந்து அவங்க தன்னையும் மீறி எந்திரிச்சு நின்று ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ படத்துல எவ்வளோ குத்தாட்டம் இருக்கு, எவ்வளோ இது பண்றாங்க, எவ்வளோ வருது இல்லையா? ஸோ அங்கெல்லாம் நடக்க வேண்டியது தானே. ஸோ சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம். அதாவது சயின்ஸ் எல்லாத்துக்கும் மீறின ஒரு விஷயம்னா அது தெய்வீகம். சூப்பர் மேம். ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நியூஸ்ல போடுறாங்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சில பேர் இது நடிப்பா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் வந்துச்சு. பட் நீங்க நேர்ல நீங்க சொல்லும்போது நான் கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. அவ்வளோ உண்மையில இருக்குதா, ஓ ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் மாதிரி ஒரு மெசேஜை ஒரு கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க இந்த விஷயத்தில். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் த்ரிஷா மேம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் த்ரிஷா மேம்க்கு வாய்ஸும் கொடுத்துருக்கிறீங்க இல்லையா? வேற இதில். ஸோ வந்துட்டு அது வந்து த்ரிஷா மேம்க்கு தெரியுமா நீங்கள் தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, அவங்களுக்கு ஒரு நிறைய படத்துக்கு படம் வந்து ஆர்டிஸ்ட் மாறி இருக்காங்க த்ரிஷா மேம்க்கு. ஸோ அது மாதிரி பாடும்போது நான் ஹே ஜியூடுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அது நிவின் பால் ஹீரோ, அது மலையாளம் டு தமிழ், அந்த படத்துல நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். அது வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம். அது பெருசா அது ஞாபகம் இல்லைங்க. அது டைலாக்ஸ் ஏன்னா அது ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்னா போகுமா. ஸோ அந்த மாதிரி அவங்களது அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸுங்கிற மாதிரி இருக்காது. இப்போ ஆக்சுவலி வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு கோவையில வந்துட்டு பாலியல் அந்த ரேப் விஷயம் நடந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு பரபரப்பாக ஒரு விஷயமா கேள்விப்பட்டிருக்கல. அதுதான் ஃபுல்லா ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி எடுக்கிறீங்க? அதுக்கு என்ன தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்க உங்க சைடுல இருந்து? அது வந்து இது ட்ரெண்டிங்னு சொல்ற வார்த்தையே வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த வந்து ட்ரெண்ட் ஆக்குறது வந்து அது ஒரு நல்ல இது. பட் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து ஒரு குழந்தை, அது ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற ஒரு குழந்தையோ அந்த ஒரு மாதிரி தூக்கி கொஞ்சிற ஒரு விஷயத்தையும் ஒரு பார்த்து நம்ம ரசிக்கிற ஒரு குழந்தைங்களை எப்படி இவங்களுக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்தோட சில ஆண்கள் பாக்குறாங்கன்றது எனக்கு புரியல. இதுக்கு வந்து அதை இவங்க தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே உடனடியான ஒரு தண்டனை, அந்த தண்டனைங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் நீ யோசிச்சியா,
உன் வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கா, ஒரு அம்மா இருக்கா, உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கறத ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த நேரத்துல ஒரு வக்ரம் உனக்குள்ள வந்து ஒரு குழந்தைய வந்து நீ நாசம் பண்ணி அது உயிரே பறிக்கும் போது நீ ஏன் உயிரோட இருக்கணும்? சோ இதுக்கு ஒரே ஒரு இது வந்து இம்மீடியட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது ஒரு 14 வருஷம் ஜெயில் தண்டனை கூட அவங்க ரொம்ப ஹாப்பியா தான் வந்து வேலை வெட்டிக்கு போகாம அங்க எந்த ஜெயிலுக்கு கடமையும் எல்லாமே இருக்காது. இருக்கும். நீங்க வந்து ஜெயில போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வெளியில சுத்திட்டு இருக்கும்போது ஜாலியா உள்ள சுத்திட்டு இருக்க போறாங்க, 3 வேளை கவர்மெண்ட் சாப்பாடு போட போகுது, ஜாலியா இருக்க போறாங்க. அப்படி இருக்க கூடாது. இதுக்கு ஒரு தடவை இந்த கொடுக்கிற தண்டனை அடுத்து ஒருத்தன் செய்யறதுக்கு யோசிக்கணும். சோ எப்ப பாரு அது வந்து அந்த எத்தனை இப்போ ஒரு சில இந்த ஒரு போலீஸ் இந்த தூத்துக்குடி சம்பவத்தை கூட பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் இத்தனை விளாத்திக்குளம் இல்ல, அது ஒரு ஓகே தான். நான் சொல்றது அந்த 2 அந்த ஜெயிலுக்குள்ள வந்து ஆமா ஆமா அப்பா பையனோட இது அது வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நியாயம் கிடைச்சது. எனக்கு என்னன்னா நியாயங்கிறது உடனே கிடைக்கும். உடனே எதுக்கு இவ்வளவு தள்ளுபடி? இதனா இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம எதனா வேற எதனா விஷயம் வாங்கியிருக்கோமா, மாசம் மாசம் அப்படி கட்டிட்டு வந்தா அது ஃபைனலா வந்து முடியறதுக்கு. இது வந்து லைஃப், ஒரு குழந்தை சம்பந்தப்பட்டது, ஒரு பெண் குழந்தைன்ற இல்ல உயிர்ன்றதுங்க. உயிர்ன்ற விஷயத்துல யாரு வந்தாலும் இம்மீடியட்டா உடனடியான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான். முக்கியமா பெண் குழந்தைங்களை வந்து இப்பெல்லாம் வெளியில போறதுக்கே, அதாவது நான்லாம் வந்து சின்ன வயசுல எல்லாம் வந்து வீட்டுல இருக்கிறத விட ரோட்ல தான் விளையாடிட்டு இருப்பேன். ரோட்ல தான் எல்லாருமே விளையாடிட்டு இருப்போம், எல்லாருமே அந்த அளவுக்கு இருக்கும். பட் வந்து அது அந்த அளவுக்கு அப்ப இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு நல்ல விஷயமும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. அதுல நல்லது மட்டுமே பாக்குறது இல்ல. நான் பிராங்க்லி ஸ்பீக்கிங், முன்னாடி எல்லாம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் புத்தகத்துல படிப்பாங்க, புக்ஸ்ல வந்து படிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. அத வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் இன்னும் மோசமாகுது. சோ அதை நம்ம இதையும் தடுக்க முடியாது, இந்த இவனுங்களையும் தடுக்க முடியாது. ஒரே வழி தண்டனை தான், ஸ்பாட். நீ அடுத்தது நீ என்ன வேணாலும் பார்த்துட்டு என்ன கர்மத்தை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா ஒரு பெண் குழந்தைய தொடுறதுக்கு நீ யோசிக்கணும். அந்த இடத்துல நீ ஸ்ட்ராங்கான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதை தடுக்க முடியும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு நான் ஒரு சில இதை கேள்விப்பட்டேன், டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்குங்க. ஓகே. எந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒரு காலேஜ் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு ஸ்கூல் ஆகட்டும், இல்ல வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க, காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன் வேற எந்த இடத்துல போனாலுமே இந்த மாதிரியான ஒரு சீண்டல்கள் இருக்கத்தான் செய்யும். ஓகே. நாம அங்க எப்படி நடந்துக்கிறோம்ன்றத பொறுத்துதான் இருக்கு. சோ எல்லா இடத்துலயுமே இப்போ அதாவது நம்ம ஒரு இடத்துல வந்து எதுக்கு எஸ் சொல்லணும் எதுக்கு நோ சொல்லணுங்கிறத நீங்க ப்ரிப்பேர்டா போனீங்கனாலே தவறுகள் நடக்காது. எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதுக்காக சினிமால மட்டும்தான் தப்பு நடக்குது, அண்ட் இந்த ஒரு வாய்ஸ் கொடுக்குற ஒரு டப்பிங் துறையில மட்டும்தான் தப்பு நடக்குதுன்னா ஆமா நடக்குது, கண்டிப்பா நடக்குது. அந்த எல்லா இடத்துலயுமே நடக்குதுதான், இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது. அதாவது கேட்கறவங்க கேட்பாங்க, இந்த படத்துல நான் உனக்கு இது சான்ஸ் தரேன், நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுவாங்க. டெஃபினட்டா எல்லார்கிட்டயும் இருக்கும். அது வந்து இன் பிட்வீன் அந்த 4 செவத்துக்குள்ள 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்ல நீ நோ சொல்லிட்டு வெளில வந்தனா அந்த பிரச்சனையே கிடையாது. அடுத்து நீ வந்து அந்த இடத்துல ஒரு நோ சொல்லாம ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து வெளியில பேசுறது அப்படி எல்லாம் பண்ணும்போதுதான் அது ரொம்ப, அதுவும் இல்லாம இது ஒரு ஹாட் டாபிக்கான ஒரு பிளேஸ், ஒரு நம்ம வந்து எல்லாருக்குமே ஈஸியா கவனிக்கிற ஒரு இடம் சினிமா துறை. சோ ஈஸியா வெளியில தெரிஞ்சிடுது, மத்த இடங்கள்ல தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். இங்க தெரியும் போது எந்த இடமா இருந்தாலும் நான் சொல்ற ஒரே விஷயம் தான், நீங்க வந்து உங்களுக்கு வேண்டான்னு சொன்னா வேண்டாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோங்க, அதை தாண்டின ஒரு வருமானம் எனக்கு வருது, இல்ல அதை தாண்டின ஒரு புகழுக்காக நான் அப்படிதான் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம திறமை மேல நம்பிக்கை இல்லாதவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். பட் திறமைகள் அது சரி, நீ அந்த இடத்துல ஒத்துக்கலையா, கண்டிப்பா வந்து உன்னோட திறமைகள் முடக்கப்படும். அதாவது சம்டைம்ஸ் வந்து எனக்கு கூட நடந்திருக்கு. நான் சொல்ற ஒரு நோனால அந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் தட்டி போயிருக்கு. சோ நான் அதுக்காக நான் நினைக்கிறது என்னன்னா, நான் ஒருவேளை இந்த டப்பிங் ஆர்டிஸ்டா ஆகாம இருந்திருந்தேன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் ஒரு பிகாம் டிஸ்கண்டினியூ தட் டூ. அப்போ எனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கும், நான் என்ன சம்பாதிச்சிருப்பேன், ஆவரேஜ்லி ஒரு அதிகபட்சம் ஒரு 20,000 ரூபாய். பட் எனக்கு கடவுள் நல்லாவே பிளஸ் பண்ணியிருக்காரு, நல்லாவே, அதாவது நல்ல ஒரு பேரு புகழ் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு. ஃபேமிலியை எடுத்துட்டு போற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கும் போது இதுக்கு மேல நான் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா இந்த டேலண்ட்ங்கிறது கடவுள் கொடுத்தது, அவர் பார்த்துக்கிட்டோம். நம்ம வந்து அதுக்கு மீறி இல்ல எனக்கு பரவாயில்ல எப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி போகும்போது அந்த இடத்துல மீ டூ வி டூ வாய்